அவமானப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி உலக அரசியலையே திரும்பி பார்க்க வைத்துள்ள ஒரு மாபெரும் டிஜிட்டல் புரட்சி தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. வேலை இல்லாத இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அண்மையில் விமர்சித்திருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கரப்பான் பூச்சிகள் ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும் என்று காட்டுகிறோம் என இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் இணைந்து உருவாக்கிய நையாண்டி அரசியல் அமைப்புதான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. தொடங்கப்பட்ட வெறும் 5 நாட்களில் இந்த அமைப்பு இன்ஸ்டாகிராமில் மட்டும் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை கடந்து அசுர சாதனை படைத்துள்ளது. நாட்டின் மிகப்பெரிய ஆளும் கட்சியான பாஜக தொடங்கப்பட்டு 46 ஆண்டுகளாகியும் வெறும் 8.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த இளைஞர்கள் கூட்டம் 5 நாட்களில் பாஜகவின் சாதனையை முறியடித்து இந்தியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் சக்தியாக உருவெடுத்துள்ளது. தற்போது இந்த அமைப்பின் அதிரடியான 5 அம்ச கோரிக்கைகள் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகின்றன. அந்த வகையில் முதல் கோரிக்கையாக எந்த ஒரு தலைமை நீதிபதிக்கும் ஓய்வுக்கு பின்னர் மாநிலங்களவை எம்பி பதவி போன்ற வெகுமதிகள் வழங்கப்படக்கூடாது என்றும், இரண்டாவதாக வாக்காளர் பட்டியலில் இருந்து முறையான வாக்குகள் நீக்கப்பட்டால் அது பயங்கரவாதத்திற்கு சமம் என கருதப்பட்டு தலைமை தேர்தல் ஆணையர் UAPA சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார் என்றும், மூன்றாவதாக நாடாளுமன்ற இடங்கள் மற்றும் அனைத்து அமைச்சரவை பதவிகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கட்டாயமாக்கப்படும் என்றும், நான்காவதாக அம்பானி மற்றும் அதானிக்கு சொந்தமான ஊடக நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும், கோதி மீடியா தொகுப்பாளர்களின் வங்கிக் கணக்குகள் விசாரிக்கப்படும் என்றும், ஐந்தாவதாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும் MLA அல்லது MPக்கள் 20 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடவோ பொது பதவி வகிக்கவோ தடை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்சியில் சேர்வதற்கு மதம், சாதி, பாலினம் போன்ற பாகுபாடுகள் இல்லை என்றும் மிக சுவாரஸ்யமான 5 தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக நீங்கள் வற்புறுத்தலாலோ அல்லது கொள்கையாலோ வேலை இல்லாதவராக இருக்க வேண்டும் என்றும், இரண்டாவதாக உடல் ரீதியாக மட்டுமே சோம்பேறியாக இருக்க வேண்டும், மூளை தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்றும், மூன்றாவது மற்றும் நான்காவது தகுதியாக கழிவறை இடைவேளைகள் உட்பட ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 11 மணி நேரம் ஆன்லைனிலேயே வாழ்பவராக இருக்க வேண்டும் என்றும், ஐந்தாவது தகுதியாக பேசும் உள்ளடக்கம் கூர்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையான சமூக பிரச்சனையை சுட்டிக்காட்டுவதாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த 5 தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. தற்போது டிஜிட்டல் தளங்களை ஆக்கிரமித்துள்ள இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அடுத்ததாக நிஜ அரசியலிலும் களமிறங்க போவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தற்போதைய அரசியல் கட்சிகள் மீது இளைஞர்கள் கொண்டுள்ள அதிருப்தியே இந்த விசித்திர புரட்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஒரு நாட்டின் முதன்மை சக்தியான இளைஞர்களை அவதூறாக பேசினால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சான்றாக பார்க்கப்படுகிறது.